அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நிம்மதியற்று ஒருவித தவிப்புடன் காணப்பட்டார்கள்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகத்தை வானத்தில் கண்டால் முன்னால் நடப்பார்கள், பிறகு திரும்பி நடப்பார்கள், தம் அறைக்கு உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், நிம்மதியற்று ஒருவித தவிப்புடன் காணப்படுவார்கள். அவர்களின் முகம் மாறிவிடும். வானம் மழை பொழிந்துவிட்டால் அந்த தவிப்பான நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும். எனவே ஒரு முறை நான் அவர்களுக்கு அந்த தவிப்பான நிலை ஏற்படுவதை கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளபடி ஆது சமுதாயத்தர் அந்த வேதனையை கொணரும் மேகம் தாங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது தவறாக புரிந்து கொண்டு, இது நமக்கு மழை பொழிவிக்கும் மேகமாகும் என்றார்கள். ஆனால் அப்படி இல்லை. திருக்குர்ஆன் 46வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, அத்தகைய வேதனையை கோணரக்கூடிய மேகமாகவும் இது இருக்கலாம். எனக்கு தெரியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். நூல் புகாரி 3206 பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸ் எதை எடுத்துக்காட்டுது என்றால், மழை மேகம் இருக்கும் பொழுது, மழைகள் பொழியும் பொழுது நாம் தவறான கண்ணோட்டத்தை சில நேரங்களில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த மாதிரி இல்லை என்றுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.